அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 7 ஜூன் 2024, அதாவது வைகாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பிரதம தேதி சாயங்காலம் 4:45 வரை, அதற்கு மேல் துதியை திதி. அடுத்தால மிருகசீரிச நட்சத்திரம். ராகுகாலம் 10:30லேருந்து 12 வரை. யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இந்த சந்திராஷ்டமம் காலையில் 7:56 வரை துளாராசிக்காரங்களுக்கு, அதுக்கு மேல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சர்ட்டு போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது, தவிர்க்க வேண்டியது மஞ்சள். இங்கே சாப்பிட்றது துவரம்பு, அதாவது சாம்பார் அல்லது டால், பருப்பு. இப்போது நம்ம ஜாதகம் படிக்கிறவங்க, தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு வீட்டினோட பலன்களை பற்றி 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு சொல்லிட்டு வந்தோம். நேற்று 3ஆம் வீடை பற்றி சொன்னோம், இன்று 4ஆம் வீட்டை பற்றி சொல்லுவோம். இந்த 4ஆம் வீடுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி மெயினாக. அடுத்தால வாகனம், வெஹிக்கிள்ஸு, நன்மை தரும் வியாபாரம், வியாபாரத்தில் நல்லது தரக்கூடிய வியாபாரம், வீடு, அதே மாதிரி வெற்றியால் ஏற்படக்கூடிய ஒரு புகழ், பேரும் புகழும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புகழுக்கு காரகம் அந்த 4ஆம் வீடு தான். அடுத்தால சுகம், தாய், நல்ல மனம் படைத்த உறவினர், அதாவது ரிலேட்டிவ்ஸ்லேயே நல்ல மனம் படைத்தவங்களை இண்டிகேட் பண்ணக்கூடியது 4ஆம் வீடு. அடுத்தால புதையல், அந்த வீடு அம்சம் நல்லா இருந்து நல்ல கிரகங்கள் பார்த்துனா தான் அந்த புதையல் கிடைக்க. அந்த மாதிரி எதிர்பாராத பணவரவு, புதையல் எல்லாமே ஒரே கேட்டகரி தானே. அடுத்தால நறுமண பொருட்கள், பெர்ஃப்யூம் பண்ணுறது, பூ இது பண்ணுறது, வீட்டை எப்பமோ அந்த மாதிரி நறுமணம், அந்த ஊதுபத்தி ஜாஸ்தி கொளுத்தி வைக்கிறது, அந்த மாதிரி நறுமண பொருட்களில் ரொம்ப விருப்பம். அடுத்தால பால், பசு, கன்று, கோவிலுக்கு சென்று வழிபடுதல், இதெல்லாம் அந்த 4ஆம் வீடு தான் இண்டிகேட் பண்ணோம். பெரும்பாலும் சேமிப்பு, சேவிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கனவு, வித்தை, இந்த கோவில் திருப்பணி, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியது 4ஆம் வீடை வச்சு தான் நம்ம பார்த்து பலன் சொல்லணும். பர்டிகுலராக கனவு இருக்குதுங்க இல்லையா, அந்த கனவை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லக்னம்ங்கிறது என்ன பண்ணணும்னா, காணப்போகின்ற கனவை இண்டிகேட் பண்ணக்கூடியது லக்னம். கண்ட கனவை இண்டிகேட் பண்ணக்கூடியது 4ஆம் வீடு. கண்டு மறந்த கனவை இண்டிகேட் பண்ணக்கூடியது 7ஆம் வீடு. நனவில் கனவு, அதாவது இப்போ ரன்னிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கனவை சொல்லக்கூடியது 10ஆம் வீடு. அப்போ கனவுலேயே 4 வீடு இருக்குது. அதாவது காணப்போகிற கனவு லக்னம், கண்ட கனவு 4ஆம் வீடு, கண்டு மறந்த கனவு 7ஆம் வீடு, நனவில் கனவுங்கிறது 10ஆம் வீடு. ஸோ இதை நீங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். நாளை இன்னும் சில பாயிண்ட்டுகளை அந்த 4ஆம் வீட்டை பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. ஓரளவு கடன் தொல்லையிலிருந்து ரிலீஸ் ஆகியிருந்தீங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுபடுகிறீர்கள். எல்லோரிடமும் நட்பாகவே பழகிறீங்க. யாரை ஏதாவது கோபத்தில் சொன்னால் கூட அதை மனசில் வச்சுக்கிறது கிடையாது, பொறாமைப்பட்டது கிடையாது, எல்லோரும் நண்பர்கள். ஆமாம். தொழில் ஓரளவு பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்குது. உடல் ஹெல்த்து கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. குடும்பம் கலகலப்பாகவே இருக்கிறது. அப்போது இந்திய பொழுது நல்ல பொழுது தான். அடுத்து ரிஷபராசி. புகழ்பெற்ற கோயிலுக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்க, முடிவு எடுக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் செல்லதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். வீட்டில் உங்கள்கிட்ட பெருசாக ஒன்றையும் எதிர்பார்க்கலை. உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிலம் சம்பந்தப்பட்டதிலிருந்து வருமானம் வர வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு பணம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மாமூல் ரொட்டேஷன் நல்லா போய்கிட்டு இருக்குது. அதில் பெரிய அளவுக்கு அப்பு டவுன் அந்த மாதிரி வரல, அப்படியே சுமூகமாகவே போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த மெமரி பவர், ஞாபகம் மறதி அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தால எப்படின்னா மேத்தமெட்டிக்ஸு, ஹேண்ட் ரைட்டிங்கில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்
இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், டியூஸ்டே தோறும் நீங்கள் வந்து எப்படின்னா விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வாங்க. வணங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேதுனால் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணி விட்டுருவார். அம்மாவும் கூட கொஞ்சம் ஜுரம், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குது. வேண்டாத செலவு தான், பட் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துடுறீங்க. அடுத்து கடகராசி. முயற்சி வெற்றி பெறட்டா கூட மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் உங்களது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கிறது, மாற்று கருத்தே கிடையாது. வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டில் உள்ள தொடர்பு உங்களுக்கு வந்து, அதாவது வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபார முயற்சி அது பண்ணிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் கான்டாக்டும் கிடைக்க போகுது. அடுத்தால வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துக்கிட்டு, ஸோ ஓரளவு பரவாயில்லை. அடுத்து சிம்மராசி. உங்களது பேச்சில் வந்து நல்ல ஹியூமர் ஆப்ஷன்ஸ், நகைச்சுவை நன்றாக இருக்கிறது. அதுவும் சடையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, அதாவது சிரிக்காமல் அவங்கள வந்து அஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து நல்லா பேசுகிறீங்க. மறைமுகமாக கிண்டல் செய்யும் பணியை கரெக்டாக செய்கிறீர்கள். அதே மாதிரி வந்து வாலிபர்களுக்கு வந்து கொஞ்சம் மேரேஜில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்குன்னு தடை, மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குது. பட் பொறுமையான மனைவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறாங்க, லேட்டானா கூட லேட்டஸ்ட்டாக வராங்க. அடுத்து கன்னியாராசி. ஓரளவு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுதுன்னு தான் வச்சுக்கலாம். கடவுள் மீது பக்தி கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. வேலையில் வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் உடன் பிறந்த கூட பிறந்தவங்களால் அப்போது பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சிறு சிறு விபத்துக்கள் கூட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து சாலையில் வந்து காலையில் ஏதாவது ஒரு கடவுளை வணங்கிக்கிட்டு அன்றைய பொழுதை ஆரம்பிங்கள், எல்லாம் நன்றாகவே நடக்கும். அடுத்து துளாராசி. பழைய வீடு அல்லது பழைய வாகனத்தை ஒன்று வாங்குறீங்க, புதுசாக வாங்குறதுக்கு வேண்டாம் அப்படின்னு பழசு வெஹிக்கிள் கூட பழைய இதை தான் வாங்குறீங்க. தொழில் வந்து ஓரளவு நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. பாடியில் வந்து ஓவர் ஹீட்டு உண்டாகிட்டு வருது. குளிர்ச்சி தரும் பொருட்களை உணவில் சேர்த்துக்கோங்க. பர்டிகுலராக வெள்ளரிக்காய், இளநீ, மோர், எலுமிச்சை ஜூஸ் இந்த மாதிரிப்பட்டதை ஜாஸ்தியாக போயிட்டு வாங்க, ஒரு பெரிய பிரச்சனைகள் வராது. அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சி, புதுசாக ஏதாவது செய்கிறது, புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, முக்கியமான விஐபியை சந்திக்க போகிறது, இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம், ஒத்தி வச்சுக்கோங்க. அடுத்தால வந்து மெடிசன், ஃபிஷ்ஷு, கெமிக்கல், பிளாஸ்டிக் இந்த துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் வருகிறது. அடுத்து வந்து தனுசு ராசி. உத்தியோகத்துறையில் வந்து மாற்றம்லாம் ஒன்றும் வரலை. புதிய தொழில் தொடங்க நல்ல லாபம் வரும். ஸோ தொழில் தொடங்க நல்ல காலம்தான் இது. மனசு வந்து ரொம்ப உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. செலவுகளை வந்து அதாவது வந்து செலவுகள் கூட மனமும் வந்து நீங்களாக தான் செலவு பண்ணுறீங்க. அதனால் வந்து அதை வந்து வேண்டாத செலவு எதிர்பாராமல் வந்துட்டு இல்லை, நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணீங்க. அது கூட ஓரளவு நல்ல செலவாக தான் போய்கிட்டு இருக்குது. அம்மா ஹெல்த்து ஓரளவு பரவாயில்லை. ஆமாம், ஓரளவு எல்லாமே சுமூகமாகவே போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து மகர ராசி. வேலைன்னு வந்துட்டால் பசி தூக்கம் பாராமல் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்ட தேவதையின் கருணை பாடவை இன்னும் வரைக்கும் பட ஆரம்பித்திருக்கிறது. ஸோ அதிர்ஷ்டம் ப்ளஸ் உழைப்பு சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது லாஜிக் தான். இனி ஓரளவு நல்லா தான் போகிறது. மனைவியில் வந்து உடல்நலம் கூட நல்லபடி முன்னேற்றம். ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் வருகிறது. அடுத்து கும்பராசிக்காரங்க. மீதமான உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை சூடு பண்ணி சாப்பிட வேண்டாம். பர்டிகுலராக நான்வெஜ்ஜை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. ஆடம்பர பொருளை அதிகம் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. உடன் பிறந்தவர் கூட சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டால் இன்றைய பொழுது நல்ல பொழுது தான். அடுத்து மீனராசி. காரணமில்லாமல் கோபம், டென்ஷனு வருது. மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 3ஆம் இடத்து குரு வந்து கொஞ்சம் டென்ஷனை ஜாஸ்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு.
பணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து வருது. சுற்றத்தினர் மீது உள்ள வெறுப்பு கூட கொஞ்சம் கூட குறையலை. ரிலேஷன்னாலே கொஞ்சங்களுக்கு வெறுப்பு தான் வந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள் வந்து ஆவரேஜ் தான், பெரிய அளவுக்கும் இல்லை, மோசம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக போய்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. மனைவியின் உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சுமாரான நாள். இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சி நடந்தேறிவிட்டது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.